வெல்கம் பேக் டு சேனல். 10th கோட்டால டைரக்ட் ஓட்டி பிரீமியரான ஒரு தமிழ் மூவி தான் டியர் ஜீவா. இந்த படத்தில் நம்ம டிஎஸ்கே மற்றும் தீபிஷ்கா தான் லீடெலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போ ஃபைனலி நமக்கு 10th கோட்டாலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ஓடி மூவி. ஸோ படமாக நல்லா இருக்குன்னு பார்த்தா இந்த படத்தோட கண்டென்ட் ஃபுல்லாமே ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயர்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுவுமே ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட் தான். ஸோ எல்லாமே எபிசோடாக இருக்கும் போல் அது எல்லாமே கன்வெர்ட் பண்ணி ஒரு படமாக எடுத்து அது ஒரு எடிட் பண்ணி மொத்தமாக ஒரு படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு பார்த்தீங்கன்னா, கதையில் வரக்கூடிய நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினோட நேமும் ரெண்டு பேரோட நேமே வந்து ஜீவான்னு இருக்கும். இவனோட ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து ஒரு ஃபன்னியான வேலை தான் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணதும் ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உருவாகுது. ஸோ அதை நாளாக அது அப்படியே காதலாக மாறுது. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அவங்களுக்குள்ளே ஏற்படுற சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய சண்டையாக மாறுது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோக்கு வேலை போயிடுது. ஸோ ஹீரோயின் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஈகோ ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஈகோனால இவங்க ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு அப்படின்றதையும் அண்ட் கடைசியில் ஹீரோவே வந்து அது எல்லாமே ரிலீஸ் பண்ணி எப்படி நம்ம ஹீரோங்கிட்ட வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் ஓவராலாக வந்து இந்த யூடியூப்லலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒரு எபிசோட்ஸாக சீரீஸாக எடுப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் மாதிரி தான் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஸ்லோ பேஜாக தான் இருக்குது. ஸோ எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போனோமா எனக்கு தெரியல. இதில் வந்து யூடியூப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட பார்த்துருந்துருக்கலாம் போல். ஃபுல் படத்தை பார்க்க முடியல. அட் த எண்ட் இந்த படம் வந்து ஒரு லவ் ட்ராமா மூவி தான். ஸோ லவ் ட்ராமா மூவிஸ் அண்ட் நிறைய யூடியூப் சீரிஸில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் செட் ஆகும். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். 10th கோட்டால இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு ரசிங்க சொன்னால் 5 கொடுக்கலாம்.